ரட்டன் டாடா நஸ்ரியால ஆரம்பிச்சு பக்கத்து தெருவுல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் வரைக்கும் ஏன் பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நல்ல டயட் எப்படி நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம மனசுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம எதிர்பார்த்து பழகுற ஃப்ரெண்ட்ஸே கைவிட்டா கூட நம்ம எதிர்பார்க்காம பழகக்கூடிய இந்த 5 அறிவு ஃப்ரெண்ட் எப்பயுமே கைவிட மாட்டாங்க. சோ பெட் வளர்க்கறனால கிடைக்கக்கூடிய 5 பெனிஃபிட்ஸை உங்களுக்காக ஷேர் பண்றேன். நம்பர் 1, பெட்ஸ் என்னைக்குமே நம்மள ஜட்ஜ் பண்ணாது, எந்த கிரட்ஜுமே ஹோல்ட் பண்ணாது. அதுக்கு தெரிஞ்சது அன்கண்டிஷனல் லவ் மட்டும் தான். நம்பர் 2, நம்ம பெட்ஸை கடல் பண்ணும்போது ஆக்சிடாசின் சொல்லக்கூடிய ஒரு ஹாப்பி ஹார்மோன் எப்பயுமே ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய லோன்லினஸோ இல்ல நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிப்ரெஷனோ பறந்தே போயிடும். நம்பர் 3, சில பெட்ஸ் எவ்வளவு லாயலா இருக்கும்னா தன்னுடைய உயிரை கூட கொடுக்கும் உங்களை காப்பாத்துறதுக்காக. நம்பர் 4, பெட்ஸ் கூட இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரும் தான், பட் அது மூலமா உங்களுடைய இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். நம்பர் 5, நம்ம பெட்ஸை வாக்கிங் கூட்டிட்டு போறது மூலமா நம்மளுக்கும் அது எக்ஸசைஸ் தானே. சரி, இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் விட்டுறலாம். என்னைக்காச்சும் நீங்க லவ்ல ரொம்ப அன்லக்கியா ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உடனே ஒரு பெட் வாங்கணும்னு கூட கிடையாது. அடாப்ட் பண்ணி பாருங்க, எவ்வளவு லக்கின்னு உங்களுக்கு புரியும். சோ அன்புக்காக எங்கிட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க.